பிரபல ரவுடி நீராவி முருகனை போலீசார் என்கவுண்டர்ல சுட்டு கொண்டிருக்காங்க. கணக்காட்டு போலீசார் என்கவுண்டர்ல பிரபல ரவுடி நீராவி முருகனை சுட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. பல குற்ற வழக்கு தொடர்பு இருக்கக்கூடிய நீராவி முருகனை திண்டுக்கல் தனிப்படை போலீசார் இப்போ சுட்டு கொண்டிருக்காங்களாம். தூத்துக்குடியை சார்ந்த நீராவி முருகன் மீது கொலை, கடத்தல் உட்பட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கான். திண்டுக்கல் மாவட்ட தனிப்படை போலீசார் என்கவுண்டர் செய்ய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதன் பேர்ல 4 நேரில் இருந்து கணக்காடு செல்லக்கூடிய வழியில ரவுடி நீராவி முருகனை என்கவுண்டர் செய்யப்பட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு. தூத்துக்குடியை சார்ந்த நீராவி முருகன் மீது 3 கொலை வழக்கு மற்றும் கடத்தல் உட்பட 30க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்கு. ஸோ இதை வழக்கு பதிவு பண்ண போலீசார் அவரை கைதும் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திண்டுக்கல் தனிப்படை போலீசார் அவரை அரெஸ்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது காவலர்களை அவர் தாக்கிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ காவலர்களை தாக்கிட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணதால இது பிளான் பண்ணி என்கவுண்டர் பண்ணல, மாறாக திட்டமிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு காவல்துறையினர் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நீராவின்ற அடைப்பெயர் இவருக்கு எப்படி வந்திருக்குன்னா, தூத்துக்குடி புதியம்புத்தூர் அப்படின்னு அழைக்கப்படுற பகுதியில் நீராவி அப்படின்ற தெருவு இருந்திருக்கான். அங்கே இவர் வாழ்ந்து வந்த முருகன் கடைசியில் நீராவி முருகன் அப்படின்ற பேர் வந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. நெல்லை மாவட்டம் கணக்காடு அருகே நீராவி முருகனை இப்போ போலீசார் என்கவுண்டர் பண்ணதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த லெஜெண்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுல பெண்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க? வேலு நாச்சியார்ல ஆரம்பிச்சு இன்னும் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம மேயர் கூட இப்போ யங்ஸ்டரா இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ல முடியல, ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. பெண்கள் அதிகமாக பாலிடிக்ஸ் வரதும் அதனால தான் நான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பெண்களுடைய டச் வந்து பாலிடிக்ஸில் இருக்கும்போது அதோட அணுகுமுறையே வேறு மாதிரி இருக்கும். நான் என்வாயர்மெண்ட்டையும் பாலிடிக்ஸும் தனி செக்மெண்ட்டாக பார்க்கல, அது வாழ்க்கையோட ஒரு அங்கமாக தான் பார்க்குறேன். ஸோ இப்போ விதைப்போம் அப்படின்றது எங்கே ஆரம்பமாச்சு மேடம்? சின்ன இடம் கிடச்சிது அப்படின்னா அதில் நம்ம என்ன ஆசைப்படுவோம்? ஒரு பெஞ்சு போட்டு 2 மரம் 2 செடி அப்படி தான் ஆசைப்படுவோம். ஸோ இப்போ நாங்கள் இன்ஸ்பெசிஃபிக் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா, பார்க்ஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கே ஒரு குறுங்காடு அமைக்கலாம், அங்கே இருக்கிற மக்களையும் கூப்பிட்டு அதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் 10 பேர் சேர்ந்து ஒரு NGO ஆக்கிடுறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் தொய்வாயிடுது. காரணம் என்ன? அவங்க தனியாக நின்று பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எதையுமே தனியாக பண்ணல. பகிர்ந்து செய்யும் போது தொய்வும் ஏற்படுறதில்ல, எங்களுக்கான வேலையும் வந்து நாங்கள் சீக்கிரமாக முடிச்சுக்கிறோம். குழந்தைங்களோட படிப்பு ரிலேட்டடாக சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ணீரோட தேங்க்ஸ் சொல்லும்போது அது என்வாயர்மெண்ட்டை விட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. குடிக்க நல்ல தண்ணியும் சுவாசிக்க நல்ல காற்றும் இப்போ இருக்குது. இந்த ஜென்ரேஷனுக்கு தட்டுப்பாடு பெருசாக இல்லை. பட் ஃபியூச்சரில் வந்து நம்ம தண்ணியை காசு கொடுத்து வாங்குற மாதிரி காற்றையும் காசு கொடுத்து வாங்குவோம். அப்போ அதோட தட்டுப்பாடு இன்க்ரீஸ் ஆகும். நான் நேம் ஸ்பெசிஃபை பண்ண விரும்பலை. சில MLAs, கவுன்சிலர்ஸ் கூட இது நீங்கள் பண்ணுறதை நாங்கள் பார்த்து தான் இருக்கோம். இதுலேயே இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்கே, அரசியலே வேண்டாம், நம்ம பேசாமல் இந்த லைன்லேயே போயிடலாமா அப்படின்னு ஏதாவது தாட்ஸ் இருந்தது உண்டா?